ஈரானில் உள்ள 3 அணுசக்தி தளங்கள் மீது குண்டுகளை வீசி அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரான் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் தாக்குதல் தொடரும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ராணுவ நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக 2 வாரத்தில் முடிவெடுப்பதாக அமெரிக்கா அறிவித்திருந்தது. அவ்வாறு இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்டால் அனைவருக்குமே அது ஆபத்தாகிவிடும் என்று ஈரான் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் ஈரானின் பர்டோ, நதான்ஸ், ஹப்ஸ்கான் ஆகிய இடங்களில் 3 அணு உலைகள் மீது அமெரிக்கா குண்டுகளை வீசி தாக்கியுள்ளது. இதனை உறுதிப்படுத்தியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தி திரும்பிய தனது விமான படையினரை பாராட்டியுள்ளார். உலகிலேயே தீவிரவாதத்திற்கு அதிக ஆதரவு அளிக்கும் நாடு ஈரான் தான் என குறிப்பிட்டுள்ள டிரம்ப், ஈரான் அமைதி பாதைக்கு திரும்பாவிட்டால் எஞ்சியிருக்கும் இலக்குகளில் தாக்குதல் தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். Tonight I can report to the world that the strikes were a spectacular military success. Iran's key nuclear enrichment facilities have been completely and totally obliterated. இதனிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் செங்கடலில் செல்லும் அந்நாட்டு கப்பல்களை தாக்கி அழிப்போம் என்று ஏமனில் செயல்படும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மிரட்டியுள்ளனர்.